என் பெயர் கார்த்திக். எனக்கு கல்யாணமாகி 12 வருஷம் ஆகுது. என் மனைவியின் பெயர் சந்தியா. எங்களுக்கு 2 குழந்தைகள். எங்களை பார்த்து எல்லோரும் இப்படி ஒரு குடும்பம் கிடைக்கும்னு ஆசைப்படுறோன்னு சொல்லுவாங்க. நானும் அதையே நம்பினேன். ஆனால் இன்று நான் தனியாக ஒரு வாடகை ரூமில் உட்கார்ந்து இந்த கதையை சொல்கிற அளவுக்கு வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னோட ஒரே தப்பு தான். அந்த ஒரு தப்பை நான் பண்ணாமல் இருந்திருந்தா இன்றைக்கி என் மனைவியும் என்னோட குழந்தைகளும் என்னோட இருந்திருப்பாங்க. என் வாழ்க்கை இப்படி சிதறி இருக்காது. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சம்பளம் நல்லா தான் வந்துடுச்சு. சந்தியா எப்பொழுதும் என்னை சந்தேகப்பட மாட்டான். நான் லேட்டாக வந்தாலும் சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட பரிமாறுவா. குழந்தைகளையும் நல்லா பார்த்துப்பா. நான் கோபப்பட்டாலும் அமைதியாக இருப்பா. உண்மையை சொல்கிறேன், அந்த மாதிரி மனைவி எல்லோருக்கும் கிடைக்காது. ஆனால் கிடைச்ச என்னால் தான் அதன் மதிப்பை புரிஞ்சிக்க முடியல. ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸ்க்கு புதுசாக ஒரு பெண் வேலைக்கு சேர்ந்தாங்க. அவங்க பேர் நந்தினி. ஆரம்பத்தில் வேலை விஷயமாக பேசினோம். அப்புறம் டீ குடிக்க போகிறதுல இருந்து தினமும் பேச ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நட்பு வேறு மாதிரி மாறிடுச்சு. நான் வீட்டில் இருந்தாலும் ஃபோன் கையில் தான் இருக்கும். நந்தினி மெசேஜ் அனுப்புகிறாங்களா, கால் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். சந்தியா பல தடவை கேட்டா, என்னங்க ரொம்ப மாறிட்டீங்க, ஏதாவது பிரச்சனையா? நான் ஒவ்வொரு தடவையும் வேலை டென்ஷனுன்னு சொல்லி தப்பிச்சிடுவேன். ஒரு நாள் ராத்திரி நான் குளிக்க போயிருந்தப்ப என் ஃபோனுக்கு நந்தினியிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியலன்னு. அந்த மெசேஜை சந்தியா பார்த்துட்டா. நான் வெளியில் வந்தப்ப அவள் கையில் என் ஃபோனு, அவள் கண்ணில் கண்ணீர். யாருங்க இவங்கன்னு கேட்டா. அந்த நிமிஷம் உண்மையை சொல்லியிருந்தா இன்றைக்கி என் வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நான் பொய் சொன்னேன். ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு தேவையில்லாமல் சந்தேகப்படாதுன்னு கோபப்பட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் தினமும் சண்டை. குழந்தைகள் அழுந்துக்கிட்டே இருப்பாங்க. சந்தியா அமைதியாக அழுவா. ஆனால் என்னை விட்டு போகலை. நமக்காக இல்லைனாலும் குழந்தைகளுக்காக மாறிடுங்கன்னு கெஞ்சுவா. ஆனால் அப்போ என் கண்களில் ஆசை மறைச்சிடுச்சு. சில வாரங்களுக்கு பிறகு நான் ஒரு முடிவை எடுத்தேன். வீட்டை விட்டு வெளியேறிட்டேன். நந்தினியோட சேர்ந்து தனியாக வாழ ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு நான் சரியான முடிவு தான் எடுத்தேனான்னு தோணுச்சு. சந்தியா என்னை நிறுத்தலை. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நான் இருந்த இடத்தோட அருமை புரியும். ஆனால் அப்போது நேரம் கடந்திருக்கும். நான் சிரிச்சுக்கிட்டே போயிட்டேன். முதல் 2 மாதம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. வெளியே சுற்றுறது, ஹோட்டல், ஷாப்பிங், வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக நினச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா ஆரம்பிச்சது. கொஞ்சம் பணம் வேணும்னு நந்தினி கேட்டா, கொடுத்தேன். தங்கம் வாங்கணுன்னு அதுக்கும் பணம் கொடுத்தேன். என் அண்ணனுக்கு அவசர உதவி செய்யணும்னு சொன்னான். அதுக்கும் நம்பி கொடுத்தேன். என் சேமிப்பு முழுக்க காலியாயிடுச்சு. கடன் வாங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நந்தினியோட பேச்சும் மாறிடுச்சு. முன்னாடி மணிக்கணக்கில் பேசுவானா, இப்போ 5 நிமிஷம் கூட பேச மாட்டா. ஒரு நாள் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீடு பூட்டி இருந்தது. ஃபோன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப். மறுநாளும் அதே நிலை. வீட்டு ஓனர்கிட்ட கேட்டேன். காலையிலேயே எல்லா சாமானையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னார். என் தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. வங்கிக்கு போய் பார்த்தேன். என் கணக்கில் இருந்த பணம் காலி. நான் நம்பி ஏடிஎம் கார்டும் பின்னும் கொடுத்துருந்தேன். அதையும் பயன்படுத்தி எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தா. அப்போ தான் தெரிஞ்சது, நான் காதல்னு நினச்சது அவளுக்கு பணம் தான். அவளும் வேறு ஒருத்தரோட போயிட்டான்னு தெரிஞ்சப்ப என் கால்கள் நடுங்கிடுச்சு. அந்த நிமிஷம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது சந்தியாவோட முகம். அவள் அழுதது, அவள் கெஞ்சியது, குழந்தைகள் அப்பா போகாதீங்கன்னு அழுதது எல்லாமே காதில் ஒலிக்க ஆரம்பிச்சுது. நான் நேராக என் பழைய வீட்டுக்கு போனேன். ஆனால் அந்த வீட்டில் அவங்க இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, சந்தியா வேலைக்கு போகிறாங்க, குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கிறாங்கன்னு. பல நாட்கள் கழித்து ஒரு நாள் ஸ்கூல் வாசலில் நின்று அவங்கள பார்த்தேன். என் 2 குழந்தைகளும் சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்தாங்க. சந்தியா அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு நடந்தா. அவள் முகத்தில் கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் தன்னம்பிக்கையும் இருந்துச்சு. நான் அவகிட்ட போய் மன்னிச்சிடுன்னு சொல்ல நினச்சேன். ஆனால் என் கால்கள் முன்னாடி போகலை.
ஏன்னா நான் மன்னிப்பு கேட்க தகுதியே இல்லாதவன் என்னையே நான் உணர்ந்தேன். அன்னைக்கு எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சிச்சு. என்னை உண்மையாக நேசித்தவளை நான் இழந்துட்டேன். என் குழந்தைகளோட சிரிப்பையும் நான் இழந்துட்டேன். குடும்பத்தையும் இழந்துட்டேன். கடைசியில் என்னோட கையில் இருந்தது தனிமை மட்டும்தான். இன்று இந்த கதையை நான் சொல்கிறதுக்கு காரணம் ஒன்று தான். நம்பிக்கையை உடைக்க ஒரு நிமிஷம் போதும். ஆனால் அந்த நம்பிக்கையை இழந்த பிறகு ஒரு வாழ்க்கை முழுக்க வருத்தப்பட்டாலும் சில விஷயங்களை திரும்ப வாங்க முடியாது. அந்த நாளை இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு இரவும் தூங்குறதுக்கு முன்னாடி என் மனசில் ஒரே ஒரு கேள்வி தான். என்னை உயிரோடு நேசித்த சந்தியாவை நான் ஏமாத்திட்டேனேன்னு அந்த கேள்விக்கு இன்றைக்கும் என்னால் பதில் சொல்ல முடியல. இன்று என்னோட வாழ்க்கை நான் எடுத்த ஒரு தவறான முடிவுக்கான அமைதியான தண்டனையாக மாறிடுச்சு. இதுபோல் நல்ல சுவாரஸ்யமான கதையை கேட்கணுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.